அத்தியாயம் 4. சென்னை மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடைத்துவிட்டதே தவிர அங்கே படிப்பது அத்தனை எளிதாக அமைந்துவிடவில்லை நமது முத்துலட்சுமிக்கு. அங்கே பேராசிரியராக இருந்த கர்னல் ஜிப்போர்ட் தான் நடத்தும் வகுப்புகளில் மாணவிகளை வகுப்பிற்குள்ளும் அனுமதித்ததில்லை, உட்காரவும் அனுமதித்ததில்லை. வகுப்பின் வாசலிலிருந்தே கவனித்து நின்றபடியே தான் குறிப்பெழுதி கொள்ள வேண்டும். இப்படியொரு சூழ்நிலையில் மருத்துவ படிப்பை தொடர்ந்த முத்துலட்சுமி பேராசிரியரான கர்னல் ஜிப்போர்டை வென்றார். எப்படி? அறுவை சிகிச்சை என்ற பாடத்துக்கான தேர்வு நடத்தப்பட்ட போது முழு மதிப்பெண்களை முத்துலட்சுமி கைப்பற்றினார். அதுவரை யாரும் முழு மதிப்பெண்கள் பெற்றதே இல்லை, ஆண்கள் பிரிவில் கூட. கர்னல் ஜிப்போர்ட் மனம் மாறி முத்துலட்சுமியை வகுப்பிற்குள் அனுமதித்து அமர வைத்தது அப்போதுதான். பின்னாளில் முத்துலட்சுமி மருத்துவ பட்டம் பெற்றபோது சென்னை மருத்துவக் கல்லூரியின் வரலாற்றில் இது பொன்னான நாள் என்று குறிப்பேட்டில் எழுதினார் அதே கர்னல் ஜிப்போர்ட். முத்துலட்சுமியின் கல்லூரி வாழ்க்கையை பற்றி மேலும் கூறும் முன் வேறொரு விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. சென்ற அத்தியாயத்தில் நான் குறிப்பிட்ட முத்துலட்சுமியின் வாழ்க்கையில் முக்கியமான நபர் கர்னல் ஜிப்போர்ட் அல்ல, வேறொருவர். அவர் பெயர் டாக்டர் நஞ்சுண்டராவ். அந்நாளில் அவர் சென்னையில் மிக பிரபலமான மருத்துவராக இருந்தார். அத்துடன் ரசாயன பரிசோதகராகவும் பெயர் பெற்றிருந்தார். மருத்துவக் கல்லூரியில் சிறப்பான மாணவி என்று பெயர் பெற்று வந்த முத்துலட்சுமியிடமும் அவரது குடும்பத்திடமும் அவர் அதிக பிரியம் வைத்திருந்தார். இயன்ற பொழுதுகளில் எல்லாம் முத்துலட்சுமியின் வீட்டுக்கு வந்து செல்வார். சனி ஞாயிறு என்றால் முத்துலட்சுமியை தன் வீட்டுக்கு வரச் சொல்லுவார். இந்த நஞ்சுண்டராவ் மருத்துவராக மட்டுமல்லாமல் ஒரு தேசியவாதியாகவும் இருந்தார். திருவல்லிக்கேணியில் அவருக்கு அரண்மனை போன்ற பெரியதொரு வீடு இருந்தது. அவர் வீட்டில் கைத்தறியை அமைத்து அதில் தம் வீட்டு பெண்களும் பிறரும் நெய்வதற்கு சொல்லித் தந்து தொடர்ந்து வாய்ப்பும் தந்து வந்தார். அவரது இல்லத்திற்கு முத்துலட்சுமி செல்கையில் பெரிய பெரிய அறிஞர்களும் கலைஞர்களும் அவரை சந்திக்க சர்வசாதாரணமாக வந்து போவதை முத்துலட்சுமி கவனித்தார். நஞ்சுண்டராவ் வருகிற முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் முத்துலட்சுமியை அறிமுகம் செய்து வைப்பார். அப்படி ஒரு தினம் வீட்டுக்கு வந்த கருப்பு கோட்டும் முண்டாசும் அணிந்த ஒரு நபரை முத்துலட்சுமியிடம் காட்டி, இவர்தான் சுப்பிரமணிய பாரதி, கவிஞர், அத்துடன் நவ இந்தியா பத்திரிகை ஆசிரியர் என்று அறிமுகப்படுத்தினார். பாரதியிடம் திரும்பி, நீங்கள் ஒரு புரட்சிக்காரர் என்றால் இந்த பெண் ஒரு புரட்சிக்காரி, அமைதியான புரட்சிக்காரி. இவள் பெயர் முத்துலட்சுமி என்று துவங்கி முத்துலட்சுமி கல்வித்துறையில் சாதித்து வருவதை விரிவாக எடுத்துச் சொன்னார். பாரதிக்கு முத்துலட்சுமியை மிகவும் பிடித்து போயிற்று. டாக்டர் நஞ்சுண்டராவ் அறிமுகப்படுத்துகிறார் என்றால் நிச்சயம் இந்த பெண் ஓர் அறிவு மேதையாகத்தான் இருப்பாள் என்பதை அவர் அறிவார். எனவே தலைப்பாகையும் கோட்டும் தன் அடையாளங்களாக கொண்ட பாரதி அவரை கனிவோடு பார்த்தார், அன்போடு பழகினார். பாரதியாரை பற்றி சொன்னது ஒரு உதாரணத்திற்குத்தான். இப்படி நஞ்சுண்டராவ் மூலமாக வரிசையாக அறிமுகமான பிரபலஸ்தர்கள் பலரும் முத்துலட்சுமியின் மனதில் மாற்றத்தை உண்டாக்கினார்கள். கல்வி என்பதை தவிர அதுவரை வேறு நோக்கமோ பார்வையோ இல்லாதிருந்த முத்துலட்சுமியின் மனதில் மக்கள் சேவைக்கான ஆவல் கிளை விட்டு இலை பரப்பி விருட்சமாக வளரத் தொடங்கியது. நல்ல நிலம் விதைகளை ஈர்த்து கொண்டு செழிப்பாய் வளர வைப்பதை போன்ற ஒன்று அது. முத்துலட்சுமி என்ற நன்னிலம் தன்னில் விழுந்த சேவை உணர்வு என்ற விதையை வாங்கி விருட்சமாக்கி கொண்டிருந்தது. அப்படி சேவை உணர்வு வேர்பிடித்த மனதினால் முத்துலட்சுமி என்ன சாதித்தார் என்பதை அவர் மருத்துவ பட்டம் பெற்ற பின்னர் பார்க்கலாம். இப்போது மீண்டும் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு திரும்பலாம் நாம். அந்நாளில் மருத்துவக் கல்லூரி முழுவதும் ஆங்கிலேயர் ஆதிக்கம்தான் அதிகமாக இருந்தது. பேராசிரியர் கர்னல் ஜிப்போர்ட் பற்றி சொல்லப்பட்டதில்லையா? அதற்கு முன்பாக மருத்துவக் கல்லூரியில் சேர்த்துவிட நாராயணசாமி முத்துலட்சுமி அழைத்து வந்தபோது கல்லூரியின் ஆங்கிலேய முதல்வருக்கு மெலிந்த தேகத்துடன் உயரமாய் நின்ற முத்துலட்சுமியை பார்த்ததும் அதிருப்திதான் ஏற்பட்டது. இவளால் மருத்துவ பட்டம் படிக்க முடியாது, LM&Sல் சேருங்கள் என்றார். அந்நாளில் மருத்துவ டிகிரி படிப்பு LM&S ஆக இருந்தது. இல்லை, ஓராண்டு படிக்கட்டும், என் பெண்ணால் முடியவில்லை என்றால் பிறகு LM&Sல் சேர்க்கலாம் என்றார் நாராயணசாமி. அப்படி சேர்க்கப்பட்ட பெண்தான் அத்தனை பேராசிரியரின் மனதையும் வென்றார். எல்லா பாடங்களிலும் முதன்மையானவளாக வந்தார். ஆசிரியர் மனங்களை வென்ற முத்துலட்சுமி சக மாணவ மாணவிகளின் மனங்களை வெல்ல முடிந்ததா? அப்போது நடந்த சம்பவங்கள் என்ன பார்ப்போம் 5ஆம் அத்தியாயத்தில்.